அரவி பாலா அவர்கள் இந்த படத்துல அவர் எந்த கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அந்த கதாபாத்திரத்தை பத்தி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாருன்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க ப்ளீஸ். வந்திருக்கேன் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி அண்ட் வணக்கம். கொஞ்சம் பதபதமாக தான் இருக்குது. உங்கள்கிட்டலாம் எனக்கு கீழே நின்று பேசும்போது நல்லா வருது, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் பதபதமாகிடுது, கொஞ்சம் வாயில் கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் நண்பன் பதம் பார்த்தீங்களா, அப்பயே வாய் வளருது. சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணிடலாம் ஐயா, நல்லா இருக்குது, நல்ல படம், நல்லா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு நாங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பாட்டில் போய் நின்னவொடனே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க யார் சார் நிற்கிறான்னு பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து நிற்கிறார். எனக்கு அதுக்கு மேலே பயம், என்ன நண்பன் படம் ஜாலியாக வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட ப்ரொடியூசர் வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. 4 அடி அறையும் நல்லா வாங்கியிருக்கேன் நானும். ஸோ அதே மாதிரி அடுத்தது அண்ணன் விஜன் அண்ணன். நான் நிறைய போலீஸை ரொம்ப க்ளோஸாக ஒரு சில டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரீசன்ஸ்க்காக. தப்பாலாம் இல்லை, நல்ல விஷயமா தான். அது மாதிரி வந்து பிரசன்னனுக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அது இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு உண்மையான ராவான போலீஸ் எப்படி இருந்தால் எவ்வளோ டெரராக இருக்குமோ அவ்வளோ டெரராக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே மனுஷன் பேசினா அவ்வளோ ஜாலியாக குழந்த மாதிரி இருக்குது. முறைச்சாருன்னா அவ்வளோக்குள்ளே பயமாக இருக்குது. அப்படியே கைகாலெலாம் உதறுது. சார் இருங்க சார், நான் உண்மையே சொல்லிடுறேன் சார், எனக்கு அடிக்கலாம் வேணாம், அப்படி அவ்வளோ ராவாக அவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து உண்மையிலே ஆனால் சூப்பராக இருக்கீங்க ஃப்ரேமில், அப்சல்யூட்லி. அந்தளவுக்கு ஒரு அந்த போலீஸ்க்கான ஃபிசிக்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த படம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கணும், அவங்களும் நிற்கும். அதை தாண்டி வேவ் ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் சொல்ல போனால் அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் ஐஸ்வர்யா அக்கா, அவங்க இதில் நிறைய பேர் உங்களை வந்து ரீல்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் ஒரு போலீஸ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அழகான போலீஸுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன்லேயும் ஒரு அழகான போலீஸை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இருக்கு. அடுத்தது எங்கள் டிஓபி என்னெல்லாம் இவ்வளோ அழகாக காட்ட முடியுன்றத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தாலும் என்னை வந்து இப்படியும் காட்ட முடியுன்றத ஒரு சில பிரேம் வச்சு காட்டி நானா அது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான். இன்னொன்று வந்து நான் எங்கே போனாலும் என்னை அறியாமல் என்னை பின்னாடியே வராரா என்னன்னு தெரில. வந்து அது யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிவிகுமார் சார் தான். இன்றைக்கி காலையில் நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனுடைய பிஸ்னஸ் கட்க்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட காட்டினேன். அவங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். யார் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே சிவிகுமார் சார் தான். இதற்கு அந்த மாதிரி நான் என்ன படம் பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட போய் நின்றுது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா நல்ல விஷயத்துலையும் சார் எனக்கு சைலண்டாக என் கூட வராதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா நான் எல்லாரையும் சொல்லணும், ஆனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அதே மாதிரி கொஞ்சம் பதத்தில் இருக்காங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசியிருப்பேன். அந்த எல்லாருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஆனால் நீங்கள் ஐஸ்வர்யா கண்ணனோடனே நிறைய அழகான போலீஸ் பார்த்துருப்பீங்கன்னா அவங்க பதட்டமாயிட்டாங்க, நம்மள ஏதோ சொல்ல போகிறாங்களோ என்னவோ அப்படின்னு. இல்லை உங்களை நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காரு. பதட்டத்துலேயும் கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டாரு. ஆனால் அவங்க பதறிட்டாங்க. பட் எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு.